வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஜேஇ மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் டாபிக்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் மட்டும் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். போடக்கூடிய ஒரு சம்முமே ரொம்ப முக்கியமான சம்மு. இந்த கொஸ்டின்ஸை பார்த்தாலே உங்களுக்கு ஜேஇ மெயின்ஸை பற்றின ஒரு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் 2 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். ஒன்று, கொஸ்டின்ஸ் ஒன்று ஸ்க்ரீனில் வரும்போது நீங்கள் இம்மீடியட்டாக பாஸ் பண்ணிவிட்டு ஒரு சம்மையும் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன், உங்ககிட்ட வந்து ஹெட்செட் இல்லை ஹெட்ஃபோன் இருக்குன்னா தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணி இந்த செஷனை பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஹெட்செட்டில் யூஸ் பண்ணால் தான் கிளாரிட்டியாகவும் நல்லா கேட்கும். அட் த சேம் டைம் உங்களால் கிளாஸ்லேயுமே ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு சம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் போல இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வீடியோவோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் தட்டிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Now check out this question. Read the question properly. The sum of all elements in the set n belongs to 1, 2, 3 up to 100 வரைக்கும் இருக்கு. Such that HFC அப்படின்னா which is nothing but the HCF தான். ஓகேவா? HCF of n and 240 is 1 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ n-க்கும் 240க்கும் 1 இருக்கிற நம்பர்ஸ் உடைய சம் வந்து கேட்குறாங்க. The question is they are asking the sum. ஓகேங்களா? ஸோ 240 அப்படின்னும் பொழுது n-ம் 240யும் HCF 1 அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம்? அந்த n and 240 must be co-prime அர்த்தம். அப்படிதானே? must be co-prime, which means what? உங்களுக்கு நம்ம சூஸ் பண்ற நம்பருக்கும் 240க்கும் காமன் எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின். காமன் ஃபேக்டர்ஸ், அதாவது காமன் ஃபேக்டர்ஸ் நம்ம சூஸ் பண்ற நம்பருக்கும் 240க்கும் இருக்கக்கூடாது. ரிமைனிங் இருக்கிற நம்பருடைய சம்மு மட்டும் தான் கேட்கறாங்க. ரிமைனிங் இப்போ சச் தட் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு 1 வரணும். ஸோ இல்லாத நம்பர்ஸ் தான் எதுன்னு தெரியணும். அதுக்கு நாம என்ன பண்ணோம்னா பேசிக்காவே we need to understand, we need to find the factors first. சரிங்களா? ஸோ ஃபேக்டர்ஸ் முதல்ல எழுதிக்கலாமா? ரைட் த ஃபேக்டர்ஸ் 240க்கு. I'll choose the thicker pen. Yeah. So 240 உடைய ஃபேக்டர்ஸ். So shall I start with the 2 table? So 1 0 2 0 வருமா? Again 2 table போட்டா 5 1 0 வரும். Again I can start 2 table. பண்ணலாமா? ஆமா பண்ணலாம். ஸோ 2 டேபிள் பண்ணா 2 2 2s are 4, remaining 1 5, remaining 1 5ன்னு வருது. ஸோ அகெயின் 5 டேபிள் போடுறேன், அப்போ 51 வரும். 51 நமக்கே தெரியும் இது என்னது, 317 சார் தானே. ஸோ எல்லாமே பிரைம் நம்பர்ஸ். ஸோ 17 and 1. ஸோ வாட் ஐ கேன் ரைட் இஸ் 2040 is equals to 2 cube into 3 into 5 into 17. புரியுதா? இப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம என்ன எழுதணும்னா n வந்து should not be multiple of all these numbers. n வந்து should not be multiple of எந்தெந்த நம்பரு? 2 உடைய மல்டிப்ளா இருக்கக்கூடாது, 3 உடைய மல்டிப்ளா இருக்கக்கூடாது, 5 உடைய மல்டிப்ளா இருக்கக்கூடாது, 17 உடைய மல்டிப்ளா இருக்கக்கூடாது. ஸோ ரிமைனிங் நம்பர்ஸ் உடைய சம்மு மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் புரியுதா? இங்க ஆப்ஷன் கிடையாது, இது வந்து நியூமரிக்கல் பேஸ்டு கொஸ்டின் தான். ஸோ கேர்ஃபுல்லா நீங்க போடணும். அப்போ 1ல இருந்து 100 வரைக்கும் கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கிற நம்பர்ல இதோடைய மல்டிபிளா இல்லாத நம்பர்ஸை நான் வந்து என்ன பண்ண போறேன்னா கண்டுபிடிக்க போறேன். இதோடைய மல்டிபிள்ஸ்ல இல்லாத நம்பர்ஸ். இப்போ ரொம்ப சிம்பிள். நான் வந்து ஐ எம் நாட் கோயிங் டு இன்க்ளூட் எனி ஈவன் நம்பர். அப்படிதானே? இப்போ ஈவன் நம்பர் எல்லாம் நான் மைனஸ் பண்ணி விட்டுடலாம். சரிங்களா? நான் டைரக்டாவே என்ன பண்ண போறேன், சம் ஆஃப் ஆல் n. நமக்கு இங்க தேவையான n எது அப்படின்னா ஐ எம் கோயிங் டு இன்க்ளூட் ஒன்லி ஆட் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஈவன் நம்பர் எனக்கு வேண்டாம், ஏன்னா ஈவன் நம்பர் எல்லாமே எனக்கு எது 2 உடைய மல்டிப்ளா வரும். ஸோ ஐம் நாட் கோயிங் டு இன்க்ளூட் ஈவன் நம்பர். ஆனா நான் ஆட் நம்பர் மட்டும் எடுத்துக்கிறேன். ஆட் நம்பர் எடுக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன தெரியுமா? நான் சொல்றேன் பாருங்க. இப்போ 1 + 5 + 3 + டாட் டாட் டாட். ஆட் நம்பர் எத்தனை வரைக்கும் எழுதலாம்? 99 வரைக்கும் எழுதலாம். இப்போ ஆட் நம்பர் நான் எடுத்துட்டேன்னா எனக்கு இதுல இருந்து 3 உடைய மல்டிபிள் நான் மைனஸ் பண்ணணும். நல்லா கவனிங்க. இதுல இருந்து 3 உடைய மல்டிபிள் மைனஸ் பண்ணணும். ஏன்னா ஆட் நம்பர் எனக்கு 3 வந்துருச்சுல்ல. இப்போ 3 மல்டிபிள் நான் மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? 3 மல்டிபிள் மைனஸ் பண்ணும்பொழுது அதுல இருக்கிற ஆட் நம்பர் மட்டும் தான் சூஸ் பண்ணணும், ஈவன் நம்பர் கிடையாது. அப்போ எது சார் எடுக்கலாம்னா 3, 6 எடுக்க தேவையில்லை. ஏன்னா 6 வந்து நமக்கு ஈவன் நம்பர்ல போடும், அது நமக்கு வேண்டாம். அப்போ 9, அடுத்து 15 + 21 + டாட் 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 அப் எது வரைக்கும் வரும்? 99 வரைக்கும் வரும். நெக்ஸ்ட் ஆட் நம்பர் எடுத்துட்டோம், 3 டேபிள் எடுத்துட்டோம். அடுத்து 5 டேபிள் நம்பர் நான் மைனஸ் பண்ண போறேன். 5 டேபிள் நம்பர்லயுமே ஐ எம் நாட் கோயிங் டு இன்க்ளூட் ஈவன் நம்பர் as well as 3 உடைய மல்டிபிள்.
இது நீங்க கவுண்ட் பண்ணி எழுதிடலாம். 5 டேபிள் நீங்க கவுண்ட் பண்ணி எழுதுங்களேன். ஃபர்ஸ்ட் நான் 5 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து 10 ஈவன் நம்பர் வராது. புரியுதா? 10 ஈவன் நம்பர் வராது. அடுத்து 15ம் வராது. ஏன் 15 வராது? 15 நம்ம ஆல்ரெடி இங்க மைனஸ் பண்ணிட்டோம். 3 டேபிள்ல வர நம்பர். ஓகேங்களா? அப்போ அடுத்து என்ன வரும்? 20 வராது ஈவன் நம்பர். நெக்ஸ்ட் 25 வரும். 30 வராது. 35 வரும். 50 வராது. 55 வரும். 60 வராது. 65 வரும். 70 வராது. 75 வராது. ஏன்னா 75 3 மல்டிபிள். 80 வராது. 85 வரும். அண்ட் தென் 95. ஓகே, சூப்பர். கடைசியா இப்போ ஈவன் நம்பர் ஒமிட் பண்ணிட்டோம், 3 டேபிள் ஒமிட் பண்ணிட்டோம், 5 ஒமிட் பண்ணிட்டோம். 17ல பாத்தீங்கன்னா நீங்க 17 மட்டும் மைனஸ் பண்ணாலே போதும். ஏன் தெரியுமா? இப்போ 17 டேபிள்ல 17 வரும். அடுத்து என்ன ஆகும்? 34ஆ ஈவன் நம்பர். அடுத்து என்ன ஆகும்? 51ஆ அதுவும் நம்ம 3 டேபிள் எடுத்துட்டு இருப்போம். அடுத்து என்ன ஆகும்? 68ஆ இது ஈவன் நம்பர். அடுத்து 85ஆ இதே நம்ம ஆல்ரெடி இங்க 5 டேபிள் இன்க்ளூட் பண்ணிட்டோம். சொல்றது புரியுதுங்களா? அடுத்து என்ன ஆகும்? 1 or 2 அதுக்கு மேல போயிடும். 100க்கு மேல. அப்போ 17 மட்டும் மைனஸ் பண்ணாலே போதும். ஸோ இப்போ 1 by 1 நீங்களே போடுங்க பார்ப்போம். 1 by 1 போடுங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இதோடைய சம் என்ன ஆகும்? இதோட சம் என்ன வரும்? இது வந்து ஸ்கொயர் நம்பரா? ஸோ ஹவு மெனி நம்பர்ஸ் வில் பி தேர்? n ஸ்கொயர் போடுவோமா? 1 + 3 + 1 + 3 + ஆட் நம்பர்ஸ் வரைக்கும் வந்தது அப்படின்னா n இருந்ததுன்னா நம்ம என்ன போடுவோம்? n ஸ்கொயர்னு போடுவோம்ல. அப்போ 100 நம்பர்ல எத்தனை நம்பர் ஆட் நம்பர் இருக்கும்? 50 நம்பர் இருக்கும். ஸோ ஐ கேன் ரைட் 50 ஸ்கொயர். அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம் தானே? எஸ், இது வந்து பாத்தீங்கன்னா சம் தானே? ஸோ 3ல ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே உங்களுக்கு ஏபியா? 6666ன்னு போடலாம். சரிங்களா? அப்ப என்ன போடுவீங்க? ஹவு மெனி டேர்ம்ஸ் வில் பி தேர்? 3ல இருந்து 99 வரைக்கும் 17 டேர்ம்ஸ் வருமா? ஸோ 17/2 a plus l 3 + 99. புரியுதா? நெக்ஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 365 வரும். கடைசியில ஒரு 17. இதை சிம்பிளிஃபை பண்ணா யுவர் ஃபைனல் ஆன்சர் வில் பி 1251ன்னு வரும். கைண்ட்லி செக் யுவர் ஆன்சர். 1251ன்னு வரும். இதுதான் உங்களுடைய கடைசி ஆன்சர். கொஸ்டினை புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. லைக் ஈஸி ஒன், பட் நீங்க எது எது மைனஸ் பண்ணு கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. ஓகேங்களா? ஏன்னா கேள்வி கேட்கறது அவங்க எடுக்கிற நம்பருக்கும் 240க்குமான HCF 1 இருக்கணும்ன்றாங்க. HCF 1 இருக்கணும்னா அப்போ கோப்ரைம் என்ன அர்த்தம்? இன்டர்செக்ஷன் வரக்கூடாது. அப்போ 240 உடைய ஃபேக்டர்ஸ்லாம் எதுவோ அதோடைய மல்டிபிள் எதுவுமே நம்ம எடுக்கக்கூடாது. அப்படிதானே? எஸ், எடுக்கக்கூடாது. அப்போ 2 உடைய மல்டிபிள் மைனஸ் பண்றோம், 3 உடைய மல்டிபிள் மைனஸ் பண்றோம், 5 உடைய மல்டிபிள் மைனஸ் பண்றோம். இன்ஃபேக்ட் நான் 2வை கன்சிடர் பண்ணல. ஏன்னா நான் வந்து 2 வந்து எடுத்தேன்னா திருப்பி எக்ஸ்ட்ரா மைனஸ் பண்ற மாதிரி வரும். அதனால எடுக்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன்? வெறும் ஆட் நம்பர் எடுத்துட்டேன். சரிங்களா? வெறும் ஆட் நம்பர் எடுத்துட்டு அதுல இருந்து 3 மல்டிபிள், 5 மல்டிபிள், 17 மல்டிபிள் மைனஸ் பண்ணாலே எனக்கு ரிமைனிங் ஆன்சர் கிடைச்சிடும். புரிஞ்சுதுங்களாமா? அடுத்த சம் போலாமா? இது கிளியர் தானே? இப்போ இந்த கொஸ்டின் படிங்கப்பா. இது கொஞ்சம் டைரக்டான கொஸ்டின் தான். நம்ம ஸ்கூல் லெவல்ல டைரக்டாவே நம்ம வந்து 10th 11thலயே போடலாம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இது. ஸோ லெட் Sn denote the sum of first n terms of an arithmetic progression. ரொம்ப பேசிக்கான ஒரு ஏபி கொஸ்டின் தான். நீங்க ட்ரை பண்றதா ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். S10 வந்து 530 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? S10 is given as 530. ஓகேவா? ஸோ யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் பை யோர் செல்ஃப். நீங்க ட்ரை பண்றதா ட்ரை பண்ணுங்க. நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? Sn is equals to என்ன எழுதுவோம்? n/2 2a plus n minus 1 times d. ஸோ இதுதான் உங்களுடைய பேசிக் ஃபார்முலா. இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? S10 கொடுத்துருக்காங்களா? S10 என்ன பண்ணலாம்? 10/2 of 2a plus டைரக்டாவே சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். n minus 1னா 10 அப்படின்றது 9dன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். இஸ் ஈக்குவல்ஸ் டு கிவன் as 530. புரியுதா? அப்போ இது கேன்சல் பண்ணலாமா? 5 கிடைக்கும். 5 அப்படி இந்த பக்கம் கேன்சல் பண்ணனா 106ன்னு வரும். ஸோ ஐ எம் கெட்டிங் 2a plus 9d equals to 106ன்னு வருது. Now keep this as equation 1. புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்றேன். செகண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? S5 is equals to 140. S5 அப்போ அதுக்கு என்ன எழுதலாம்? சேம் தான், 5/2 of 2a plus 4d அப்படின்னு போடுறேன். which is equals to 140ன்னு இருக்கு. சரிங்களா? ஸோ இங்கேயுமே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 5 2 இங்க 2 நான் வெளில கேன்சல் பண்ணலாமா? நான் சப்ஸ்டிட் தான் பண்ண போறேன். ஓகேங்களா? இந்த 5 நான் இங்க கேன்சல் பண்ணிடுறேன். இட் இஸ் கோயிங் டு பி வாட்? 2 2 5s are 10, ரிமைனிங் 4 28ன்னு வரும். ஸோ ஐ எம் கெட்டிங் 2a plus 4d is equals to இந்த 2 நான் இங்க 28ல மல்டிப்ளை பண்ணா 56ன்னு வரும். ஸோ ஐ கேன் கெட் ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1 2 சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். நம்ம நார்மலா சால்வ் பண்ற மாதிரி தான்.
சரிங்களா? ஸோ ஐ கேன் சப்ஸ்டிடியூட் ஆர் யூ கேன் சப்ட்ராக்ட் டைரக்ட்லி ஈக்குவேஷன் 2 மைனஸ் 1. 2 மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்? 2a1 கேன்சல் ஆகிடும். அப்படி தானே? அப்போ 4d மைனஸ் 9d வந்து மைனஸ் 5d இஸ் ஈக்குவல்ஸ் டு 56 மைனஸ் 106 வந்து மைனஸ் 15 வரும். அப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா d உடைய வேல்யூ வெறும் 10 தான். Now d உடைய வேல்யூ 10, you put it in any one equation. So second equation ஈஸியாக இருக்கு, அதில் போடலாமா? இப்போ 2a plus 4 times d value 10 is equals to 56. அப்போ 2a equal to 56, இந்த 40 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 40யா? 2a equal to 16 அப்படின்னா a உடைய வேல்யூ 8. எனக்கு இப்போ ரெண்டு வேல்யூ கிடைச்சாச்சு. ஒன்று d உடைய வேல்யூ, இன்னொன்று a உடைய வேல்யூ. இப்போ கேள்வி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா S20 மைனஸ் S6 கேட்குறாங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிருங்களாமா? கேன் யூ ஃபைண்ட் திஸ்? இது அப்ஜெக்டிவ் கொஸ்டின் தான். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் அங்கே தெளிவாகவே இருக்குது. ஸோ நீங்களே போடலாம். ஸோ S20 மைனஸ் S6. ஸோ S20ன்றதை நம்ம என்ன பண்ணலாம்? 20/2 ஆஃப் 2a plus 19d minus S6 6/2 of 2a plus 5d போறோம். n-1 தானே அந்த இந்த ஃபார்முலா இருக்கு பாருங்க. இந்த n-1ன்னா அதுல இருந்து ஒரு நம்பர் நீங்க கம்மி பண்ணிக்கணும், அவ்வளவுதான். 20னா 19 போட போறீங்க, 6னா 5ன்னு போட போறீங்க. இது கேன்சல் பண்ணா என்ன ஆகும்? இது 10 டைம்ஸ் வருமா? ஸோ 10 டைம்ஸ் 2a plus 19d மைனஸ் இது 3 டைம்ஸ், இந்த 2 6 கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ் 2a plus 5d. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 10 into 2 20a plus 19 into 10 190d minus 3 2s are 6a minus 3 5s are 15d. ஸோ சப்ராக்ட் பண்ணுங்க. 20a ல 16a போச்சுன்னா 14a plus 190 ல 15 போச்சுன்னா 175d. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 14 times 8 plus 175 times 10. 14 times 8 என்ன வரும்? 8 நாள் 32, மிச்சம் 3 112 வருமா? பிளஸ் 1750. ஆன்சர் என்னமா வருது? 1750 கூட 112 அப்படியே ஆட் பண்ணுங்க. 1862வா? 1862 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 1862. புரிஞ்சுதா பாருங்க? இது டூயபிள் கொஸ்டின் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அப்படியே எல்லாமே தெளிவா இருக்கு. அதை நீங்க சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். இது வந்து இங்க பாருங்க 21ல ஷிஃப்ட் 2ல கேட்கப்பட்ட கேள்வி தான். நம்ம சால்வ் பண்றது எல்லாமே பிவைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளவு ஈஸியா கேட்பாங்கன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்கு. கேட்டாங்கன்னா என்ஜாய் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? எஸ். அப்படியே அடுத்த சம் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்கப்பா. 1/3² - 1 1/5² - 1. ஸோ ஒரு காமன் பேட்டர்ன்ல உங்களுக்கு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம டெலிஸ்கோப் மெத்தட் சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ ப்ளஸ் மைனஸ் சொல்லிட்டு ஆல்டர்னேட்டிவ் கேன்சல் ஆகிட்டே வரும். அதாவது இப்போ ஒரு நம்பர் வந்து 1 வரும், அடுத்த நம்பர் வந்து ஒரு 1/2, அடுத்த நம்பர் வந்து 1/2 ப்ளஸ்ல வரும், அடுத்து 1/3 மைனஸ்ல வரும், 1/3 ப்ளஸ்ல வரும். இந்த மாதிரி கேன்சல் ஆகிட்டே போச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்மும் கடைசியில் ஒரு என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்களோ அந்த டேர்ம் மட்டும் இருக்கும். மேபி 50னா 50, 40னா 40. ஸோ இதுக்கு பேர் வந்து டெலிஸ்கோப் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதை பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா பரவாயில்ல, இந்த சம்ம கொஞ்சம் கவனிங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இது நம்ம நிறைய ஜென்ரலாக ஜெயில சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ்ல வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காமன் டேர்ம் முதல்ல எழுதணும். ஓகேங்களா? இந்த டேர்ம்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இதோட காமன் டேர்ம் எப்படி எழுதுவீங்க? சப்போஸ் இங்கே n ஈக்குவல் நீங்க 1 அசியூம் பண்றோம், இங்க n ஈக்குவல் நம்ம 2 அசியூம் பண்றோம்னா இது நீங்க எப்படி எழுதுவீங்க? ஆட் நம்பர்ஸை ஹவு வி நீட் ரைட் டேர்ம் எப்படி எழுதணும்? tn இஸ் ஈக்குவல்ஸ் டு, நீங்க ஜென்ரல் டேர்ம் எழுதும்போது ஆட் நம்பர் ஸ்கொயர்ல இருக்கா, அப்போ ஷால் ஐ ரைட் இட் லைக் 2n plus 1 the whole square, ஓகே, மைனஸ் 1. இப்படி இருக்கா பாருங்க. அது இது அந்த மாதிரி இருக்கா பாருங்க. இங்க 1 போடுங்களேன். 1 போட்டா என்ன ஆகும்? இது 3 ஸ்கொயரா மைனஸ் 1 வந்துடும். 2 போட்டா என்ன ஆகும்? 2 2s are 4, 4 plus 1 5 வந்துடும். அதே மாதிரி n equal to 3 போட்டீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் டேர்ம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கிற சீக்வன்ஸை யூ மஸ்ட் நோ ஹவு டு கன்வெர்ட் இன்டு டேர்ம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம சம் போடலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இப்படி எழுதிக்கணும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகும் பாருங்க. a plus b the whole square ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா 4n ஸ்கொயர் plus 4n plus 1 minus 1 உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ வெறுமனே உங்களுக்கு 4n ஸ்கொயர் plus 4n தான் இருக்கும். இதில் நான் 4 வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னா you are going to have n ஸ்கொயர் plus n வரும். இதுலேயுமே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 4n வெளில எடுத்தா எனக்கு n plus 1 கிடைக்கும். புரியுதா பாருங்க? இது வரைக்கும் கிளியரா? எஸ். ஓகே, சூப்பர். இப்போ இதை வந்து நான் அடிஷன் சப்ட்ராக்ஷன் எழுதணும். இந்த டினாமினேட்டர் உங்களுக்கு எப்படி இருக்கு? ப்ராடக்ட்ல இருக்கு. அப்போ இந்த 1/4 அப்படியே வச்சுக்கிட்டு நல்லா கவனிங்க என்ன பண்ணலாம் சொல்லிட்டு, இதுல பெருசு எதுவோ அது ஃபர்ஸ்ட்ல போடணும். n பெருசா n plus 1 பெருசா? n plus 1 பெருசு. அதை மேல போட்டுட்டு மைனஸ் எது சின்னது? n சின்னது.
டிவைடட் பை n இன்டூ n பிளஸ் ஒன்னு போகணும். நல்லா கவனிங்க, என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதா? நியூமரேட்டர்ல ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன் தானம்மா, நியூமரேட்டர்ல உங்களுக்கு ஒன் தான் இருக்கு. இந்த நியூமரேட்டர்ல இருக்கிற ஒன்னை நான் n பிளஸ் ஒன் மைனஸ் ஒன்னு மாற்றி எழுதலாம். ஏன்னா என்ன கேன்சல் வெறும் ஒன் தான் கிடைக்கும். புரியுதா? இதை ஏன் சார் நான் இப்படி பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க, 1/4 ஆஃப் இதை நான் தனித்தனியாக பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? நான் பொறுமையாக போறேன், நல்லா கவனிங்க. n பிளஸ் ஒன் டிவைடட் பை n இன்ட்டு n பிளஸ் ஒன் வரும். அடுத்து மைனஸ் n பை n இன்ட்டு n பிளஸ் ஒன் வரும். இப்போ இதுல யார் உங்களுக்கு கேன்சல் ஆவா அப்படின்னா n பிளஸ் ஒன் கேன்சல் ஆகும், என்னும் கேன்சல் ஆகும். அப்போ மீதி இருக்கிறது உங்களுக்கு யாரு? மீதி இருக்கிறது யாரு? 1/4 ஆஃப் 1/n மைனஸ் 1/n பிளஸ் ஒன் மட்டும்தான் வரும். நல்லா கவனிங்க, இந்த ஸ்டெப்ல இருந்து இந்த ஸ்டெப் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. இங்க டினாமினேட்டர்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு ப்ராடக்ட்ல இருக்கு, இங்க நான் அதை அப்படியே வந்து மைனஸ்ல மாத்திட்டேன். புரியுதா? இதை ஏன் சார் நான் மைனஸ்ல மாத்தினேன் அப்படின்னா, நல்லா கவனிங்களேன், இப்போ n ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? 1 மைனஸ் 1/2ன்னு வருமா? when n ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்றேன். அடுத்து n ஈக்குவல் டு 2 சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு இங்க n ஈக்குவல் டு 2 போட்டா என்ன ஆகும்? பிளஸ் 1/2 வரும், இது மைனஸ் 1/3 வரும். அது கண்டினியூ ஆகும், அகைன் பிளஸ் 1/3 மைனஸ் 1/3 கண்டினியூ ஆகும். கடைசி நம்பர் யார் வருவா உங்களுக்கு? இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 201 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 201 எப்போ வரும் உங்களுக்கு? 100 டேர்ம்ல தானே வரும். ஸோ அப்போ 100 கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு கடைசி டேர்ம் உங்களுக்கு என்னவா நிற்கும் அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு ஹேவ் 100. சொல்றது புரியுதா? யூ ஆர் கோயிங் டு ஹேவ் 100. 100னா இப்போ இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணும்போது யூ ஆர் கோயிங் டு ஹேவ் 101 வரும். சரிங்களா? அப்போ அந்த டேர்ம் வரைக்கும் எல்லாமே கேன்சல் ஆகும். இது எல்லாமே கேன்சல் ஆகும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் மட்டும் தான் உங்களுக்கு கடைசியில் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் வந்து டெலிஸ்கோப் மெத்தட் சொல்லுவாங்க. ஆல்டர்னேட்டிவா எல்லா டேர்ம்ஸும் பிளஸ் மைனஸ்ல கேன்சல் ஆகிட்டே வரும். புரியுதுங்களா? சொல்றது புரியுதா? அப்போ வெளியில உங்களுக்கு இந்த 1/4 மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த டேர்ம் நான் சம்மா எழுதும்போது, இது சம் இப்போ ஆக்சுவலா இது வந்து உங்களுக்கு டேர்ம்ல இருக்கு, அதை நான் சம்மா எழுதும்போது எனக்கு எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்கு? 1/4 ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 மைனஸ் லாஸ்ட் டேர்ம் 101. அதாவது 101ன்றது இங்க 100 சப்ஸ்டிட் பண்றேன். புரியுதா? ஈஸியா சப்ஸ்டிட் பண்ண கத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல அதாவது இப்படி இருக்குல்ல, 1/n மைனஸ் 1/n பிளஸ் 1. ஓகேவா? இதுல சப்ஸ்டிடியூட் n ஈக்குவல் டு 1, இதுல சப்ஸ்டிடியூட் n ஈக்குவல் டு 100. ஷார்ட்கட் இது, முடிஞ்ச சம்மி, அவ்வளவுதான். ஸோ n ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணா 1/1 தான். ஸோ இப்போ சிம்பிள் ஆன்சர் என்ன வரும்? 1/4 ஆஃப் இந்த கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணா 101 மைனஸ் 1/101. ஸோ யூ ஆர் கோயிங் டு ஹேவ் 100/4 டைம்ஸ் 101. 4ம் 100 கேன்சல் ஆகிடும். ஸோ யூ ஆர் கெட்டிங் 25/101 வரும். ஆப்ஷன்ல இருக்கா? எஸ், ஆப்ஷன் டி தான் உங்களுடைய ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் நம்ம அடிக்கடி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போதைக்கு நீங்க இந்த மெத்தட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு மெத்தட் இருக்குன்றது மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புரியுதாப்பா? அடுத்த சம் போலாமா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கப்பா. கொஸ்டினை படிங்க. என்ன சார் இது சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ்ன்னு சொல்லிட்டு லாக்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. எஸ், இது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதாவது என்னன்னா, லேட் ஆகிறது இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது தான். ஸோ உங்களுக்கு நமக்கே தெரியும், ஜேஇல வந்து எப்பவுமே கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஒரே கொஸ்டின்ல வந்து 2-3 டாபிக்ல மிக்ஸ் பண்ணியிருக்கோம், சமயத்தில் 4-5 டாபிக் கூட மிக்ஸ் பண்ணிலாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் போடணும். சின்ன சின்ன பேசிக்கான லாகுடைய ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இதெல்லாம் ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே கொஞ்சம் இந்த இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. லாக்ல 9 இங்கே பேஸ்ல இருக்கு, அதுக்கு பவர்ல 1/2 இருக்கு, எக்ஸ்ன்னு இருக்கு. இது பார்த்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி ஞாபகம் இருக்கா? எப்படி எழுதலாம்னு ஏதாவது சேஞ்ச் தெரியுதா உங்களுக்கு? இப்படி எழுத ஞாபகம் இருக்கா? லாக் ஏ பவர் எக்ஸ் என் இப்படி இருந்ததுன்னா, அதாவது இந்த பேஸுக்கு பவர், இந்த பேஸுக்கு பவர் எக்ஸ் வேற யூஸ் பண்றேன். பேஸுக்கு பவர் பி போட்டுட்டு இங்க என் இருந்தது அப்படின்னா, நான் இந்த பியை ஃப்ரண்ட்ல இப்படி எழுதலாம், 1/b லாக் ஏ என்னு எழுதலாம். இதை புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலா இருக்கு. அப்படியா சார்லாம் யோசிப்பீங்க, தெரியலாம், தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒன்று இருக்கு ஆக்சுவலா. ஓகேங்களா? இப்போ இந்த பவர்ல இருக்கிறது ரெசிப்ரோக்கல்ல வருது, அப்படிதானே? பவர்ல இருக்கிறது ரெசிப்ரோக்கல் வருது. ஆனா நமக்கு ஆல்ரெடி அது ரெசிப்ரோக்கல்ல தான் இருக்கு. நல்லா கவனிங்க, பேஸுடைய பவர் ரெசிப்ரோக்கல்ல வரணும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எனக்கு எப்படி வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதை எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எனக்கு எப்படி வரும்னா 2 log 9xன்னு வரும். புரியுதா? இந்த என்டையர் டேர்ம், அதாவது இந்த என்டையர் டேர்ம் நான் எப்படி எழுத போறேன்? 2 log 9xன்னு எழுதுறேன். நல்லா கவனிங்க, திரும்ப சொல்றேன், பேஸுடைய பவர் ஃப்ரண்ட்ல ரெசிப்ரோக்கல்ல வரும், அவ்வளவுதான். அப்போ பேஸுடைய பவர் என்ன? 1/2, அது ரெசிப்ரோக்கல் 2ல வந்துடும். அப்போ செகண்ட் டேர்ம் எனக்கு எப்படி வரும்? 3 log 9xன்னு வரும். அடுத்த டேர்ம் எப்படி வரும்? 4 log 9xன்னு வரும். பிளஸ் டாட் 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 டாட். எத்தனை டேர்ம் இருக்கு? 21 டேர்ம்ஸ் இருக்கு. அப்போ 22
லாக் 9x. ஏன் சார் 22 போட்டீங்க? 21 தான் சார் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க, ஒரு ஸ்டெப் நமக்கு எக்ஸ்ட்ரா போகுது. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 2 இருக்கு, செகண்ட் டேர்ம்ல 3, தேர்ட் டேர்ம்ல 4, எக்ஸ்ட்ரா தானே ஒன்று வருது. அப்போ 21வது டேர்ம்ல என்ன இருக்கும்? 22 இருக்கும். இப்போ எல்லாத்துலயுமே காமனா இருக்கிற லாக் 9x வெளில எடுத்துடலாம். லாக் 9x நான் காமனா வெளில எடுத்துறேன். ஸோ ரிமைனிங் ஐ ஹாவ் ஒன்லி 2 + 3 + 4 + டாட் 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 + 22ன்னு வரும். இப்போ இது சம் ஃபார்முலா தானே, எஸ்என் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ லாக் 9x, எஸ்என் ஃபார்முலா என்ன? எத்தனை டேர்ம் இருக்கு? 21 டேர்ம்ஸ் இருக்கா? பை 2, ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம். ஸோ 2 + 22ன்னு வரும். என்ன அப்ளை பண்றேன் புரியுதா? இந்த ஃபார்முலாமா? எங்க அது? இந்த ஃபார்முலா we used to write like Sn is equals to n/2 of a plus l. ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் நமக்கு ஏபியில் தெரியும்னா நம்ம எழுதிக்கலாம்ல, அதுதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன் நான். இது புதுசாக எழுதுறன்ற மாதிரி பார்க்காதீங்க, சரியா? அப்போ இது கேன்சல் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு? லாக் 9x 21/2 இன்ட்டு இது என்ன 24ஆ? இது 12 வருமா? 21 × 12 என்ன ஆகும்? 1 2s are 2, 2 2s are 4, 21 252ன்னு வருது. ஸோ ஐ எம் கெட்டிங் 252 log 9x is equals to, ஆன்சர் அவங்களே கொடுத்துட்டாங்க. இதை கவனிச்சிங்களா இல்லையா? 504ன்னு கொடுத்துருக்காங்க, சரியா? அப்போ 252 504 அடிச்சா எனக்கு வெறும் என்ன ஆகுது? log 9x is equals to 2. எக்ஸாக்ட்லி 2 டைம்ஸ் தானே. இந்த பக்கம் வந்தா டிவைட்ல வந்துடும் 2, அவ்வளோதான். இப்போ இதை உங்களுடைய எக்ஸ்பெரண்ட் ஃபார்ம்ல எழுதுங்க. லாக் ஃபார்ம்ல எக்ஸ்பெரண்ட் ஃபார்ம்ல எப்படி எழுதலாம்? x is equals to 9². அப்போ உங்களுடைய ஆன்சர் 81. முடிஞ்சது. ஆப்ஷன் ஏ. சால்வ் பண்ண முடியாத கொஸ்டின் ஒன்று இல்லவே இல்லை, சரிங்களா? பேசிக்கா உங்களுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் தெரியணும். ஸோ இந்த சம்ல பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்றோம். ஒன்று இந்த லாகுடைய ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்றோம், அதுக்கப்புறம் எஸ்என் ஃபார்முலால இதை நம்ம அப்ளை பண்றோம், சரிங்களா? அதுக்கப்புறம் கன்வர்ஷன் ஃப்ரம் த பேசிக் லாக் டு எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்ஸ் தான், சரிங்களா? இது எப்போ கேட்டிருக்காங்க பாருங்க, 21ல உங்களுக்கு ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த செஷன்ல நம்ம பார்க்குற சம்ஸ் எல்லாமே பிஒய்க்யூஸ் தான். பிஒய்க்யூ ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும், ஏன்னா அப்போதான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நீங்க மேக்ஸிமம் சில சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆக சான்சஸ் இருக்கு. ஒரு 7 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கூட சம்டைம்ஸ் ஜேஇ வந்து கேட்டு வைப்பாங்க. அப்படி இல்லைனா கூட சின்ன ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணி கேட்பாங்க, சரிங்களா? புரிஞ்சுதுங்களாமா இது? எஸ். அடுத்த சம் போலாமா? இப்போ இந்த கொஸ்டின் படிங்கம்மா. இதுவும் அகைன் ஒரு எம்சிக்யூ தான். லெட் Sn be the sum of ஃபர்ஸ்ட் n அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். ரொம்ப சிம்பிள், ஏபியை வச்சு கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ ஏபின்றது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட், நீங்க 10th படிச்ச ஒரு கான்செப்ட் தான். அதை வச்சு உங்களுக்கு பாருங்களேன் ஜேஇ மெயின்ல கேட்டிருக்காங்க. இதெல்லாம் செம்ம. இப்படிலாம் வந்ததுன்னா அசால்ட்டா போட்டு வந்துட்டே இருக்கலாம். ஏபி செம்ம. உங்களுக்கு எதுல கேட்கறாங்க பாருங்க. ஏபியோடைய ஃபார்முலா நமக்கு என்னமா தெரியும்? ஜென்ரலா ஏபியோட ஃபார்முலா என்ன? Sn is equals to n/2 of 2a plus n minus 1d. சரிங்களா? நமக்கு நார்மலா டேர்ம் ஃபார்முலால வெறும் a plus n minus 1dன்னு வரும். அதுவே சம்மா இருந்ததுன்னா 2aன்னு வரும், அதை மறந்துடாதீங்க, சரிங்களா? இப்போ அவங்க given clue என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if s3n is equals to 3s2n, sum of 3n terms will be equal to 3 times sum of 2n terms ன்னு clue கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஈக்குவல் அப்படின்னா then what will be the value of sum of 4n divided by sum of 2n கேட்குறாங்க. ஸோ ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு நியூமரிக்கல் பேஸ்ல தான் இருக்கு. ஸோ 4 6 8 2ன்னு. ஸோ இதை மேபி உங்களுக்கு நியூமரிக்கல்ல கேட்கறதும் சான்சஸ் இருக்கு, ஏன்னா உங்களுக்கு ஆன்சர்ல வந்து வெறும் நம்பர் தான் இருக்கு. அதனால ஸோ இப்போ கிவன் முதல்ல எழுதிக்கோங்க. S3 என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை, என்னுக்கு பதிலாக 3n மாத்துங்க. என்னுக்கு பதிலாக 3n போடணும், சரிங்களா? அப்போ S3n is equals to 3 times S2n. இது வந்து உங்களுக்கு கிவன், சரிங்களா? சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும்? 3n/2 of 2a plus n-க்கு பதிலாக 3n போடணும், அவ்வளவுதான், சரிங்களா? ஸோ 3n minus 1d is equals to 3 times, இப்போ 2n போடுங்க, 2n/2 of 2a plus 2n minus 1d. புரியுதா பாருங்க? இந்த ஃபார்முலால n-க்கு பதிலாக 3n போட்டா LHS கிடைக்கும், n-க்கு பதிலாக 2n போட்டா RHS வரும். இங்க 3 டைம்ஸ்னு கொடுத்துருக்கா, அந்த 3 வந்து போட்டுக்கோங்க. இப்போ எது இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கம்மா. எது இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் பாருங்க. இங்க பாருங்க, ரெண்டு பக்கமும் டினாமினேட்டரா 2 1 2 போட்டு தள்ளுங்க. ரெண்டு பக்கமும் 3 இருக்கா, ஸோ இந்த 3 3 போட்டு தள்ளுங்க. அடுத்து n-மே போட்டு தள்ளிடுங்க, சரிங்களா? எல்லாத்தையும் அடிச்சிருங்க. எது இதெல்லாம் இப்போ உள்ள மீதி இருக்க மல்டிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். 2a பிளஸ் இது 3 நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 3nd minus d-ன்னு வரும். இங்க வெறும் 2 மட்டும் தான் இருக்கு. ஸோ 2 நான் உள்ள மல்டிப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உள்ள சிம்பிளை பண்ணிக்கிறேன். 2a பிளஸ் இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணா 2nd minus d-ன்னு வரும். இப்போ மல்டிப்ளை ஆன் போத் த சைட்ஸ்.
ரெண்டு பக்கமும் சிம்பிளிஃபை பண்ணி ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணுங்க பார்ப்போம். இதுலேருந்து ஒரு ரிசல்ட் வரும் நமக்கு. ஸோ 2 2s are 4a ப்ளஸ் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 4nd மைனஸ் 2dன்னு வருதா? இது எல்லாத்தையும் ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா என்ன வரும் பாருங்க. 4a ப்ளஸ் 4nd மைனஸ் 2d, 2a இந்த பக்கம் வந்தா மைனஸ் 2a, 3nd இந்த பக்கம் வந்தா மைனஸ் 3nd, மைனஸ் d இந்த பக்கம் வந்தா பிளஸ் d இஸ் ஈக்குவல்ஸ் டு 0ன்னு கிடைக்குது. சரியா? இப்போ 4a மைனஸ் 2a என்ன ஆகும்? 2a. 4nd 3nd போச்சுன்னா ஒரே ஒரு nd மட்டும் வரும். மைனஸ் 2d மைனஸ் d இஸ் மைனஸ் d இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ 2a பிளஸ் d என காமன் எடுத்தா n மைனஸ் 1d இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. கீப் இட் ஆஸ் ஈக்குவேஷன் 1. அதாவது அவங்க கொடுத்துருக்கிறதுல இருந்து எனக்கு இந்த ரிசல்ட் வருது. என்ன ரிசல்ட் வருது? 2a plus n minus 1d என்ற ரிசல்ட் வருது. இப்போ செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டினுக்கு போறோம். அது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? s 4n by s 2n கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி தான். 3nக்கு பதிலாக 3n போட்டோமா, n-க்கு பதிலாக அதே மாதிரி 2n போட்டோமா, இங்கே அதே 3b பண்ணணும். பட் 4n போட போறீங்க. அப்போ ஃபார்முலா என்ன எழுதணும்? 4n by 2 of 2a plus 4n minus 1dன்னு போட போறீங்க. டிவைடட் பை டினாமினேட்டர்ல இங்க இருக்குது அப்படிதான் காப்பி பண்ண போறோம். ஸோ 2n by 2 of 2a plus 2n minus 1d. புரியுதா? இப்போ அகைன் கேன்சல் பண்ணலாம். இதை கேன்சல் பண்ணலாம், 2 கேன்சல் பண்ணலாம், என்ன கேன்சல் பண்ணலாம், 2 4 கேன்சல் பண்ணலாம், 2 வரும். இப்போ நியூமரேட்டர் நல்லா கவனிங்களேன். 2 டைம்ஸ் இருக்கு. இந்த 2a plus 4nd இருக்கா? நல்லா கவனிங்க. இந்த 4n minus 1d நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, n minus 1d தனியா போட்டுட்டு இன்னும் ஒரு 3nd தனியா வச்சுக்க போறேன். இது புரியுதா பாருங்க? இது புரியுதா பாருங்க? ஏன் சார் 4n என்னமா அர்த்தம்? 4n என்ன அர்த்தம்? shall I write it like n plus 3n பிரிக்கட்டுமா? தனியா பிரிக்கலாம்ல. அதே மாதிரி டினாமினேட்டர்ல இருந்த 2n-ஐயுமே நான் வந்து என்ன பண்ண போறேன்னா n plus 1nd பிரிக்க போறேன். ஏன்னா என்ன எனக்கு 2n வந்துடும். அப்போ நியூமரேட்டர் நான் என்ன பண்ணலாம்? 2a plus n minus 1d plus 3nd பிரிக்கிறேன். புரியுதா? அதே மாதிரி டினாமினேட்டர்லயுமே 2a plus n minus 1d plus nd பிரிக்கிறேன். ஏன் சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரிக்கிறீங்க அப்படின்னா, நமக்கு தான் ஈக்குவேஷன் 1 படி இது 0 தெரியுமா? இது ஈக்குவல் டு 0. அதே மாதிரி இதுவுமே ஈக்குவல் டு 0 தான். அப்ப மீதி எனக்கு இப்ப என்ன இருக்குன்னா 2 டைம்ஸ் 3nd, அதாவது ஃபர்ஸ்டும் இது லாஸ்டும் இருக்குது. அதே மாதிரி டினாமினேட்டர்லயும் ஒரு டேர்ம் இருக்கு. இது அடிஷனல் தானே இருக்கு. அப்ப 0 plus nd வந்து உங்களுக்கு ndன்னு வரும். அப்ப nd கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைனிங் 2 3s are 6. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. புரிஞ்சுதா பாருங்க? செக் பண்ணுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யோசிச்சு தான் போடணும். நமக்கு இங்க ஈக்குவேஷன் 1ல இருக்கிற ரிசல்ட்டை இங்க எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கணும். அப்ப நான் என்ன பண்றேன்? அந்த 4n n தனியா 3nd தனியா பிரிக்கிறேன். புரியுதா? 4nd நான் வந்து என்ன பண்றேன்? nd தனியா 3nd தனியா பிரிக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த n minus 1dக்கு ஃபார்முலா, அதாவது இந்த ஈக்குவேஷன் 0ன்னு தெரியும். அதே மாதிரி டினாமினேட்டர்லயுமே 2n நான் n plus ndன்னு பிரிக்கிறேன். ஸோ ஐம் கெட்டிங் 0 தேர். அப்போ ரிமைனிங் இருக்கிறத மட்டும் கேன்சல் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் 6ன்னு வருது. இதோட இந்த சம்மும் முடிஞ்சது. சரியா? அடுத்த சம் போலாமா? இப்போ இந்த கொஸ்டின் படிங்க. அகைன் லாக் தான். சரிங்களா? ஸோ லாக்ல ஏபி கொடுத்துருக்காங்க. லாக்ல ஏபி. ஸோ இந்த 3 டேர்மும் ஏபியில் இருக்கு அப்படின்னா வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு ஜென்ரலா என்ன தெரியும்? we know that if a b c are in ap என்ன ப்ராப்பர்ட்டி தெரியும்? ரீகால் பண்ண முடியுதா? ஒரு 3 டேர்ம் வந்து ஏபியில் இருக்கு அப்படின்னா shall I write 2b is equals to a plus c? இப்படி எழுதலாமா? இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஏபி தரேன் பாருங்க. 1 ரேண்டமா ஒரு நம்பர் சொல்லுங்களேன். 1 plus 4 வந்து 5, 5 plus 4 வந்து 9 சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. 2 டைம்ஸ் மிடில் டேர்ம் என்ன? 5 இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 plus 9 10. இதுதான் அங்க இருக்கு. சொல்றது புரியுதா? இது அப்ளிகபிள் ஃபார் ஆல் தி ஏபிஸ். எப்பவுமே ஒரு 3 டேர்ம் ஏபியில் இருக்குன்னா மிடில் டேர்ம் நீங்க டபுள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 டேர்ம் அடிஷன் வரும். சரிங்களா? அதுதான் நம்ம வந்து இங்க அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து இங்க எப்படி சார் அப்ளை பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதே தான் நம்ம இங்க பண்ண போறோம். ஓகேங்களா? அப்ப நம்ம எப்படி எழுதுவோம்? 2 டைம்ஸ் இங்க மிடில் டேர்ம் யாரு? இவரு. ஸோ 2 டைம்ஸ் log 3 of 2 power x minus 5
இஸ் ஈக்குவல்ஸ் டு இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணோம். யார் ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்மே ஆட் பண்ணோம். சரிங்களா? அப்படி தானே இருக்குங்க. a plus c தான் இருக்கு. ஸோ ஆட் பண்றேன். அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? log 3 2 plus log 3 2 power x minus 7/2 வருது. சரிங்களா? இப்போ ரெண்டு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போறோம். ஒரு ப்ராப்பர்ட்டி லாக்ல உங்களுக்கு பவர்ல இருந்தா ஃப்ரண்ட்ல கொண்டு போகலாம், ஃப்ரண்ட்ல இருந்தா பவர்ல கொண்டு போகலாம். அப்போ இதை நான் வந்து என்ன பண்ண போறேன்? பவர்ல கொண்டு போக போறேன். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் log 3 ஆஃப் 2 power x minus 5 ஸ்கொயர்ல வந்துடுது. அதே மாதிரி அடிஷன்ல இருக்கும்போது ஐ கேன் ரைட் தெம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட். அப்படிதானே? ஸோ 2 times 2 power x minus 7/2 எழுதலாம். இது தெரியுமா தெரியாதா? log a plus log b is equals to log of ab. இது மேபி நீங்க வேற ஏதாவது வேரியபிள் நோட்டேஷனோட படிச்சிருக்கலாம். mnல xy எப்படின்னா படிச்சிருக்கலாம். பட் அடிஷன்ல இருக்கும்போது நம்ம அதை ப்ராடக்டாவோ இல்ல ப்ராடக்ட்ல இருக்கும்போது அடிஷனாவோ நம்மளால எழுத முடியும் லாக்ல. சரிங்களா? இப்போ ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்ண போறேன்? லாக் விட்டுட்டு மீதி மட்டும் கம்பேர் பண்ணுங்க. 2 power x minus 5 the whole square is equals to 2 times 2x minus 7/2. இதை சால்வ் பண்ண போறோம். ஆனா எக்ஸ்போனன்ஷியல் இருக்கா? ஸோ நான் என்ன பண்றேன்? லெட் வேற ஏதாவது ஒரு வேரியபிள் சொல்லுங்க. லெட் u equal to 2 power x ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? எது ஈஸியா இருக்கோ அது. இல்ல y வச்சுக்கிட்டோமா? ஓகே, நான் y வச்சுக்கிறேன். லெட் y equal to 2 power x. அப்போ எப்படி எழுதுவீங்க நீங்க இந்த ஈக்குவேஷனை? எப்படி மாத்துவீங்க? மாத்துங்க பார்ப்போம். y minus 5 the whole square is equals to 2 times y minus 7/2. So left hand side ல a minus b whole square formula apply பண்ணீங்கன்னா y square minus 10y plus 25 னு வரும். இந்த 2 உள்ள எடுத்துட்டு போனீங்கன்னா 2y minus 2 1 2 கேன்சல் 7 மட்டும் வரும். ஸோ ஒரே பக்கம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா y square minus 12y 7 இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும்? 32 வருமா? 32 is equals to 0. அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா 32 மல்டிப்ளை பண்ணா வரணும், ஆட் பண்ணா -12 வரணும். அப்போ 8 4. சரியா? அப்போ y minus 8 ஒரு ஃபேக்டர், y minus 4 ஒரு ஃபேக்டர். ஸோ யூ ஆர் கெட்டிங் y equal to 8 or y equal to 4. இப்போ இதை கொஞ்சம் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க பார்ப்போம். இந்த இடத்துல 2 power x is equals to 8, 2 power x is equals to 4. எதமா நம்ம எடுக்கணும்? 2 power x is equals to 8 அப்படின்னா 2 கியூபா? அப்போ x உடைய வேல்யூ எனக்கு எக்ஸ்போனன்ஷியல் கம்பேர் பண்ணும்போது 3ன்னு வந்துடும். ஆர் 2 power x is equals to 4னா 2 ஸ்கொயரா? ஸோ மை வேல்யூ வில் பி x is equals to 2 தான். x equal to 2 வந்து நான் அப்ளை பண்ண முடியாது. ஏன் சார் x equal to அப்ளை பண்ண முடியாது கேட்டீங்கன்னா, இங்க மிடில் இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்களேன், நெகட்டிவ் வந்துடும். அதனால x equal to 3 தான் நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஸோ வேல்யூ இஸ் x equal to 3 இஸ் தி ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸ்பிளனேஷன். புரிஞ்சுதா? எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சுன்னா டக்குன்னு ஒரு லைக் போடாதவங்க, இது வரைக்கும் லைக் போடாம வீடியோ பார்த்துட்டு இருக்கணும், ஒரு லைக் போட்டுருங்க பார்ப்போம். எஸ், அடுத்த சம் போயிடலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கம்மா, செம்ம கொஸ்டின். நிறைய பேருக்கு வந்து இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் பவர், கிரேட்டஸ்ட் இன்டிஜருடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் டஃபாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பட் அது வந்து உங்களுக்கு தனியாலாம் கேட்க மாட்டாங்க. அது வந்து ஃபங்க்ஷன்ஸ்லையோ இல்லை அதை வந்து இந்த மாதிரி சீக்வன்ஸ் சீரிஸ்லையோ இல்லை அதையே வந்து ட்ரிக்னாமெட்ரி அந்த மாதிரி மாற்றி மாற்றி வேற ஒரு இடத்துல தான் கேட்பாங்க. சரிங்களா? பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்னா தெரியாதவங்க நான் டக்குன்னு நான் என்னன்னு சொல்லிடுறேன். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வந்து இப்போ ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு இப்போ 4.7 கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மட்டும்தான். ஓகேவா? ஸோ நம்பர் லைன்ல ஒரு ரெண்டு நம்பருக்கு நடுவில் ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னா அதோடைய கிரேட்டஸ்ட் நம்பர், அதாவது அதோடைய லெஃப்ட் சைடு நம்பர் தான் அது எடுத்துக்கும், ரைட் சைடு கிடையாது. அதோட லெஃப்ட் சைடு நம்பர் தான் எடுத்துக்கும். இப்போ உங்களுக்கு 4 இங்க இருக்கு, 5 இங்க இருக்குன்னா 4.7 எங்க இருக்கும்? சம்வேர் இங்க இருக்குமா? அப்போ இது எதை தாண்டி வந்திருக்குன்னா 4 மட்டும் தாண்டி வந்திருக்கு. அப்போ 4 தான் கன்சிடர் பண்ணும். சப்போஸ் இப்போ வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் 3.7 ஆர் 3.1 என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 மட்டும் தான் வரும். புரியுதா சார்? வாட் அபவுட் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் 99.9 சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 99 தான் வரும். ஸோ விச் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னோன்னா இந்த நம்பர் தான். சரிங்களா? இந்த நம்பர் தான். பட் இது பாசிட்டிவ்ல நீங்க கரெக்டாக போட்டுருவீங்க. பிரச்சனை எங்கன்னா நெகட்டிவ் தான். இப்போ சப்போஸ் நான் வந்து என்ன பண்றேன், நெகட்டிவ்ல -4.5ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? அப்போ நீங்க -4 சொல்லக்கூடாது. ஏன் சார்? நல்லா கவனிங்க. -4.5 உங்களுக்கு எங்க இருக்கும்? -4, -3, -5. -4.5 எங்க இருக்கும் உங்களுக்கு? இங்க தானே இருக்கும். -4க்கும் -5க்கும் நடுவில் தான் இருக்கும், இந்த பக்கம் வராது. அப்போ இந்த கேப்ல லெஃப்ட் சைடு நம்பர் யாரு உங்களுக்கு? -5 தான் நம்ம எடுக்கணும். புரியுதா? -5 தான் எடுக்கணும். ஸோ உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாமே மஸ்ட் பி இன்டிஜர் தான். புரியுதா? கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இதுதான். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து -96.3 இருக்குன்னா இதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு -97 தான். ஏன்? உங்களுக்கு 96 97 இந்த பக்கம் இருக்கும், நெகட்டிவ்ல போகும்போது உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கும். ஆல்வேஸ் we are preferring the left side number in the number line for the greatest integer function denotion.
இதுதான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுடைய குயிக்கான பேசிக். ஓகேங்களா? நான் வேணா தனியாக ஒரு வீடியோ கூட போடுறேன், நீங்க பேர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான். இப்போ இது புரிஞ்சிருச்சுன்னா இந்த சம்மு அல்ட்ரா ஈஸி. இது புரிஞ்சிருச்சுன்னா இந்த சம் வந்து ரொம்ப 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 ஈஸி. ஓகேங்களா? சம் சால்வ் பண்ணுங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, சீக்வன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறது அவங்க என்ன கொடுத்து சொல்லியிருக்காங்கன்னா 8ல் சால்வ் பண்ணுறாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது சம்மேஷன் n ஈக்குவல் டு 8 to 100 அப்படின்றாங்க. -1 power n n/2. ஸோ நம்ம ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ இந்த n வந்து உங்களுக்கு ஈவனாக இருந்ததுன்னா பாசிட்டிவ்ல போகும், ஆட்ல இருந்ததுன்னா நெகட்டிவ்ல போகும். அவ்வளோதான் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ ஃபர்ஸ்ட் நான் n ஈக்குவல் டு 8 போடுறேன், சம்முன்னு போட்டுக்கலாம். சம் இஸ் ஈக்குவல்ஸ் டு, இப்போ n ஈக்குவல் டு 8 போட்டால் என்ன ஆகும், பாசிட்டிவா, அப்போ 8/2. ஸோ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் 8/2. இது வந்து பிராக்கெட் இல்லாமல் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். அடுத்து பிளஸ் 9 போட்டிங்கன்னா என்ன ஆகும், 9 போட்டிங்கன்னா நெகட்டிவ் வந்துடும், ஏன்னா 9 வந்து ஆட் நம்பரா, அப்போ -9/2. அடுத்து 10 போட்டால் ஈவன் வந்துடும், அப்போ பாசிட்டிவ் 10/2. அடுத்து 11 போட்டால் நெகட்டிவ் -11/2. அடுத்து 12 போட்டால் பாசிட்டிவ் /2 ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் இது எது வரைக்கும் போகும், 99 100 வரைக்கும் போகுமா. அப்போ நான் 99க்கு நான் என்ன போடலாம், -99/2 போடலாம். கடைசி 100க்கு ஈவன் நம்பருக்கு பாசிட்டிவ் போட்டுக்கலாம். புரியுதா? இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துட்டே வாங்க, ஏன்னா அவங்க -1 பவர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ -1ல உங்களுக்கு ஆட் நம்பர் இருந்ததுன்னா -1 தான் வரும். -1க்கு உங்களுக்கு ஈவன் நம்பர் இருந்ததுன்னா உங்களுக்கு +1ன்னு வரும், மறந்துடாதீங்க. இப்போ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 8/2 என்னமா, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் 4 தான். 9/2 என்ன, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் -4.5. 10/2 என்ன, 5. 11/2 என்ன, -5.5. 12/2 என்ன, 6 ப்ளஸ் டாட் 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 டாட். 99/2 என்ன, 49.5. ஆனால் நெகட்டிவ் இருக்கு, ஸோ -49.5. அடுத்து 100/2 என்ன, 50. இப்போ நடக்க போற ஜோக்கு மட்டும் பாருங்களேன். இப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் 4 வந்து 4 தான், ஏன்னா 4 இன்டிஜர் தானே, அப்போ 4 தான். அடுத்து மைனஸ்ல இருக்கா, -4.5க்கு நான் என்ன வரும்னு சொன்ன ஞாபகம் இருக்கா, -4 இங்க இருக்கு, -5 இங்க இருக்கு. அப்போ -4.5க்கு எனக்கு என்ன கிடைக்கும், -5 கிடைக்கும். இதுதான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் -4. அதாவது இதுக்கு நடுவில் இருக்கிற எல்லா நம்பருக்கும் இவர் தான் வந்து உங்களுக்கு ஹெட். நீங்க -4.7 சொல்லலாம், -4.9 சொல்லலாம், -4.9999 சொல்லலாம், எது இருந்தாலும் -5 தான். அது -4 இருந்தால் -4 தான். -4க்கு அப்புறம் இருக்கிற எல்லா நம்பருக்கும் -5 தான் வந்து உங்களுக்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். அப்போ செகண்டுக்கு -5 வந்துச்சா, மூணாவதுக்கு பாருங்களேன், 5க்கு 5 தானே. அடுத்து அதே மாதிரி இதுக்கு -6 வரும், அடுத்து 6 வரும். ஸோ இங்க என்ன கூத்து நடக்கும்னா எல்லாருமே ஆப்போசிட் சிம்பிள் கேன்சல் ஆகிட்டே வருவாங்க டில் கடைசி வரைக்குமே. -49.5க்கு என்ன எழுதுவீங்க, -50 எழுதுவீங்களா, கடைசியில ஒரு 50. அப்ப எல்லாருமே ஆல் அவுட்டு, இந்த 4 மட்டும் தான் இருக்கும். அதுதான் உங்களுடைய ஆன்சர். செம்ம கொஸ்டின் இல்லை, இது பிரில்லியண்டான கொஸ்டின். பட் இதை நீங்க சால்வ் பண்ணணும்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் கான்செப்ட்ஸ்ல நீங்க ரொம்ப தரோவா இருக்கணும். அவ்வளவுதான். சரிங்களாப்பா? அவ்வளவுதான். இப்போ அடுத்த சம் போலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கம்மா. அகைன் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் மிக்சட் டாபிக்ஸ்லாம் வரும்னு சொல்லியிருக்கேன்ல. இங்கே பாருங்க, லிமிட்டை கொண்டு வந்து நமக்கு சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸில் விட்டுருக்காங்க. பட் இது நார்மல் பாலினாமியல் அப்படின்றதால நம்ம வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டரில் எக்ஸோட வேல்யூ 2 சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். சரிங்களா? நீங்கள் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ எக்ஸோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் எங்களுக்கு என்ன கிடைக்கும், சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to 9. இங்கே வந்து எக்ஸோட பதில் 2 சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும், ஸோ 2 டிவைடட் பை, சரியா, 2 டிவைடட் பை n அப்படியே இருக்கட்டும், n இன்டூ n + 1. இந்த எக்ஸ் பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயரா, அப்போ 4 வரும். அடுத்து 2 டைம்ஸ் 2n + 1 ஆஃப் ஒரு 2 வரும், ப்ளஸ் 4னு வரும். சரிதா? இப்போ நல்லா கவனிங்க, சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to 9 2 பை, இப்போ எல்லா டேர்ம்லேயும் ஒரு 4 தெரியுதா, இங்கே ஒரு 4 இருக்கு, இங்கே இந்த 2 2s are 4, இதுவும் 4. அப்போ 4 நான் காமனாக எடுத்துடுறேன். அப்போ மீதி எனக்கு என்ன இருக்கும், n இன்டூ n + 1 ப்ளஸ் 2n + 1, கடைசியில் ஒரு 4 எடுத்ததால ஒரு 1 வரும். சரியா? அடுத்து n ஈக்குவல் டு அதே 1 to 9 போட்டுக்கோங்க. இது கேன்சல் பண்ணால் 1/2ன்னு வந்துடும். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், இல்லை ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோமா, சரி ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடு, 2n + 2. ஓகே, இது ஈஸி தான், ஃபேக்டரைஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ n ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு n வரும், என்னும் இந்த 2n 3n + 2ன்னு வருதுமா. இந்த ப்ராக்கெட்டில் இருக்கட்டாமல் நான் சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு இது கிடைக்குது. சரிங்களா? இப்போ இது 1/2 தான், நான் வெளில எடுத்துறேன்.
நல்லா கவனிங்க என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு 1/2 நான் வெளில எடுத்துடுறேன். ஸோ 1/2 சம்மேஷன் 1 இந்த டினாமினேட்டரை நான் ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? n+1 n+2ன்னு வரும். அப்படி தானே? எப்படி சார்? மல்டிப்ளை பண்ணால் 2, ஆட் பண்ணால் 3, என்ன ஃபேக்டர் எழுதுவீங்க? 2 1 தானே எழுதுவோம். இது குவாட்ராட்டிக் தானே? ஸோ ஐ கேன் ஃபேக்டரைஸ். இப்போ இதை பார்த்தா ஏதாவது ஞாபகம் வருதா? இது முன்னே நம்ம ஒரு சம்மில் வந்து டெலிஸ்கோப் போட்டோம், ஞாபகம் இருக்கா? அப்போ அதே தான் நான் இங்கே பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? 1/2 சம்மேஷன் இதை வந்து நான் எப்படி எழுதலாம்னா n+2 மைனஸ் n+1 பை n+1 1/2 மாற்றி எழுதுறேன். ஏன் சார் மாற்றி எழுதுறீங்க? இங்கே பாருங்கள், நியூமரேட்டர் என்ன ஆகும்? என்ன மைனஸ் என்ன கேன்சல் ஆகுமா? 2 - 1 1 தான் வரும். அப்போ நியூமரேட்டர் இந்த 1க்கு பதிலாக நான் இந்த மாதிரி மாற்றி எழுதுறேன். இதுக்கான ரீசனை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? 1/2 சம்மேஷன் ஆஃப் இதை தனித்தனி நீங்கள் பிரிச்சிங்கன்னா n+2 n+2 கேன்சல் ஆகிட்டு 1/n+1ன்னு வரும், மைனஸ் 1/n+2ன்னு வரும். புரியுதா? ஸோ இந்த டேர்ம் இங்கே மாற்றுறது நம்ம ஆல்ரெடி ஒரு சம்மில் போட்டோம், விச் இஸ் கால்ட் ஆஸ் டெலிஸ்கோப் மெத்தட்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ்லாம் கேன்சல் ஆகும்ல, அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். அப்போ ஷார்ட்கட் நான் என்ன சொன்னேன்? n = 1 n = 9. ஷார்ட்கட் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க, லாஸ்ட் எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க, சம்மு முடிஞ்சிடும். அதான். அப்போ 1/2 இருக்கட்டும் அப்படியே ஃப்ரண்ட்டில். n = 1 சப்ஸ்டிட் பண்ணால் 1/2, 9 லாஸ்ட்டில் சப்ஸ்டிட் பண்ணால் 1/11. இதை சிம்பிளை பண்ண உங்கள் ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன ஆன்சர் பாருங்கள்? 1/2 ஆஃப் கிராஸை மல்டிப்ளை பண்ணுங்கள், 11 minus 2 1s are 2 by 2 11s are 22. அப்போ நியூமரேட்டரில் 9 by 2 into 22 44. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. முடிஞ்சுது. சிம்பிள் சிம்பிள் சிம்பிள். டக்கு டக்குன்னு போடலாம். இதெல்லாம் பாருங்கள், எப்போ கேட்ட கொஸ்டின் பாருங்கள், 26/8/2021 ஷிஃப்ட் 2ல் கேட்ட கேள்வி தான். புரியுதா? ஸோ சீக்வன்ஸ் சீரிஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் டாபிக் கம்பேரிங் வித் அதர் டாபிக்ஸ் வேர் யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் பெட்டர் மார்க்ஸ். ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் டஃப்பான சம்ஸ் டஃப்பான சாப்டராக சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெகட்டிவ் மார்க் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல யூ கேன் யூஸ் ஈஸிலி யுவர் இது நம்ம இங்கே எடுத்துக்கலாம். சரியா? புரிஞ்சுதா? பாருங்கள், அவ்வளோதாம்மா. அடுத்த சம் போகலாமா? செக் அவுட் திஸ் கொஸ்டின். தி சம் ஆஃப் 10 டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ். ஸோ இங்கேயுமே வந்து நமக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணோம். இது எப்படி வந்து நம்ம டேர்மாக மாற்றி எழுதலாம், whether if it is possible to again convert it into telescope மெத்தடில் பண்ண முடியுமான்னு யோசிங்க பார்ப்போம். ஐ திங்க் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நியூமரேட்டரை பாருங்கள், இங்கே 3 5 7 இருக்குது. நியூமரேட்டரில் ஆட் நம்பர் இருக்குது. என்ன பண்ணலாம்? 1 square 2 square 2 square 3 square 3 square 4 square. ஸோ இது வந்து ஆக்சுவலாக எப்படி டேர்ம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது? 2n + 1 by n square n+1 square அப்படி தானே இருக்குது. கரெக்டாக பாருங்கள், 2n + 1 2n + 1. இப்போ n = 1 போட்டால் உங்களுக்கு மேலே 3 வந்துருமா? n = 1 போட்டால் 1 square + 2 square வருது. அடுத்து n = 2 போடுங்க, 5 வருது. by 2 போட்டால் 2 square + 3 square. ஓகே, கரெக்டாக வருது. ஓகே, நான் இதை இன்னும் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஓகே ஃபைன், ஐ காட் திஸ். நம்ம இப்படி கூட எழுத வேணாமா? இப்படி கூட எழுத வேணாம். ஐ வில் டீச் யூ இன் அனதர் வே. இன்னும் சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டோமா? இது வந்து சம் தானே. ஸோ எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 3யை நான் வந்து என்ன பண்ணுறேன்? 2 square - 1 squareன்னு போட்டால் கீழே வந்து அப்படியே இருக்கட்டும். கீழே வந்து ப்ராடக்ட்டில் இருக்குது. மேலே இந்த 3யை நான் 2 square - 1 squareன்னு போடுறேன். ப்ளஸ் அதே மாதிரி 5 நான் என்ன பண்ணுறேன்? 3 square - 2 squareன்னு போடுறேன். கீழே அவங்க 2 பேரும் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. நல்லா கவனிங்க, ஒரே டேர்ம் தான். நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் ஒரே டேர்ம் தான். மேலே மைனஸில் போடுறேன், கீழே ப்ளஸில் போடுறேன். அகைன் 7 நான் என்ன பண்ணலாம்னா 4 square - 3 squareன்னு போடலாம். ஏன் இதெல்லாம் செக் பண்ணுங்களேன். 2 square - 1 square என்ன? 3 தான். 3 square 9 - 4 என்ன? 5 தான். நான் வந்து இதை மாற்றி எழுதுறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே 3 square + 4 squareன்னு போகுது. அகெயின் ஓகே சூப்பர். அகெயின் இப்போ இது என்னது? 10 டேர்ம்னா லாஸ்ட் டேர்ம் எனக்கு அந்த 10th டேர்மாக வரும். ஓகேங்களா? ஸோ ஐ கேன் ரைட் இட் லைக், இது தனித்தனியாக பிரிச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? தனியாக பிரிங்களேன், என்ன ஆகும் பாருங்களேன். 2 square / 1 square 2 square minus 1 square / 1 square 2 square. ஃபஸ்ட்டு மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் 2 டேர்மாக. அதே மாதிரி செகண்ட் பிரிச்சுன்னா என்ன ஆகும்? 3 square / 2 square 3 square minus 2 square / 2 square 3 square plus டாட் டாட் டாட். இது போய்கிட்டே இருக்கும். இது யாரெல்லாம் கேன்சல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 square 2 square ஆகிட்டு 1 1 அவுட்டு, 3 3 அவுட்டு, 2 2 அவுட்டு. அப்போ மீதி என்ன இருக்குன்னா 1/1 square 1/2 square, அடுத்து +1/2 square minus 1/3 square. அடுத்து இது என்ன ஆகும்? அகைன் ப்ளஸில் போகுமா?
அப்போ ப்ளஸ் 1/3 ஸ்கொயர். அப்போ அடுத்து ஆக்சுவலாக என்ன வந்திருக்கும், -1/4 ஸ்கொயர் ப்ளஸ் 1/4 ஸ்கொயர்னு போய்கினே இருக்கும். சரிங்களா? அப்போ கடைசி வரைக்கும் இது போச்சுன்னா எனக்கு கடைசி டேர்ம் யார் இருப்பா, ப்ளஸ் 1/10 டேர்ம்ஸ்னு சொல்கிறாங்களா, அப்போ 10 ஸ்கொயர் வந்துடும். அப்போ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். டெலிஸ்கோப் மெத்தட் இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் மட்டும்தான் இருக்கும். ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் லாஸ்ட் டேர்ம் ப்ளஸில் இருக்குமா நெகட்டிவ்ல இருக்குமா, இது என்ன ஆகும், இது ரெண்டும் மைனஸ் ஆகுதா. ஸோ லாஸ்ட் டேர்ம் வந்து அது கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா அதுவுமே உங்களுக்கு முக்கியம். ப்ளஸில் இருக்குமா மைனஸ் இருக்குமா அதுவுமே உங்களுக்கு முக்கியம். ஸோ 1 டேர்ம் போது உங்களுக்கு 1 இன்ட்டு அடுத்த நம்பர் ஸ்கொயர் வருது. இப்படி தானே பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து இப்படி வருது உங்களுக்கு, செகண்ட் டேர்ம் வந்து உங்களுக்கு இப்படி வருது. ஸோ செகண்ட் டேர்ம் நம்ம அடுத்த நம்பராக தானே வருது. அப்போ -11 ஸ்கொயர்னு வந்திருக்கும். அப்போ 1/10 ஸ்கொயர் -1/11 ஸ்கொயர்னு வந்திருக்கும். இது முன்னாடி டேர்ம் வரை கேன்சல் ஆகிருக்கும். அப்போ 1 - 1/11 ஸ்கொயரா. ஓகே, அப்போ 1 - 1/121 which is 120/121. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஸோ அதுவுமே முக்கியமா, நீங்கள் கண்ணு மூடித்தனமா அப்படி 10ன்னு போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி மாறுது, ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து எனக்கு 1/1 ஸ்கொயர் - 1/2 ஸ்கொயராக மாறுது. செகண்ட் டேர்ம் 1/2 ஸ்கொயர் - 1/3 ஸ்கொயர் which means what, 1/n ஸ்கொயர் - 1/n+1 ஸ்கொயராக மாறுது. அப்போ நீங்கள் 1 சப்ஸ்டிட் பண்ணணும், இங்கே 10 சப்ஸ்டிட் பண்ணால் இப்படி தான் வரும். நான் டேர்ம் மெத்தடில் சொல்கிறேன். நீங்கள் டேர்ம் மெத்தடில் போகிறதா இருந்தால் இப்படி தான் போட்டிருப்பீங்க. நான் இப்படியும் போடலாம். ஓகேங்களா? இல்லை சார் நான் வந்து டேர்ம் மெத்தட் TR = நான் இந்த மெத்தடில் போகிறேன் 2r + 1/r ஸ்கொயர் r+1 ஸ்கொயரில் போடுறேன் சார்னால நீங்கள் போடலாம். இப்படி போட்டாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும், அதில் சேஞ்சஸ் கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஃபார் திஸ் கொஸ்டின். புரிஞ்சுதா? எஸ். அடுத்த சம் போலாமா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கப்பா, ரொம்ப சிம்பிளான அகைன் ஏபி பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஏபி வந்து நமக்கு டாபிக் சின்னதாக இருந்தாலும் அதில் வந்து கொஸ்டின்ஸ் நமக்கு கொஞ்சம் ரஃபாக கேட்பாங்க. டாபிக் ரொம்ப சின்னது தான். ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் டேர்மு இல்லை சம், அவ்வளோதான். பட் அதில் இருக்கிற வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்றது நமக்கு நிறையவே இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினை முதல்ல படிங்க. A1 A2 A3 எல்லாமே வந்து டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபி அப்படின்னா A1லேருந்து 10 வரைக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் 10 டேர்ம்ஸ் ஆட் பண்ணால் 100 வருது, டிவைடட் பை p terms add பண்ணா p square. Then what would be the ratio of 11th term and 10th term னு கேக்குறாங்க. 11th term and 10th term கான ரேஷியோ வந்து என்னன்னு கேக்குறாங்க. புரியுதா? இந்த ரேஷியோ வந்து they are asking what is that. Okay, fine. So நமக்கு இப்போ என்ன தெரியும், ஜெனரலா ஃபார்முலா என்ன, Sn is equals to என்ன போடுவோம், n/2 of 2a plus n minus 1d. AP உடைய சம் ஃபார்முலா வந்து நமக்கு இதுதான். சரிங்களா? ஸோ அதான் நான் யூஸ் பண்ண போறேன். இந்த நியூமரேட்டர் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 10 டேர்ம்ஸ் இருக்கா, ஸோ ஐ கேன் ரைட் இட் as 10/2 ஆஃப் 2 டைம்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து இங்கே A1, அதனால A1 வச்சுக்கிறேன். 9d போட்டுக்கலாமா, 9d, ஏன்னா எனக்கு டிஃபரன்ஸுமே தெரியாது. டிவைடட் பை டினாமினேட்டர் சேம் p டேர்ம்ஸ் இருக்கு, ஸோ p/2 ஆஃப் 2a1 plus p minus 1d போட்டுக்கிறேன், which is equals to they have given in the question 100/p square. இது வந்து கொஸ்டின்ல கொடுத்தது தான். சரிங்களா? இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகும், இந்த 2 1 2 கேன்சல் பண்ணிடலாம், ஒரு p வந்து கேன்சல் பண்ணிடலாம், p ஸ்கொயரு. அகைன் 10 100 கேன்சல் பண்ணால் எனக்கு 10 வரும். ஸோ மீதி எனக்கு என்ன இருக்கு, 2a1 plus 9d. இங்க ஒரு p இருக்கா, இந்த டினாமினேட்டர்ல ஒரு p இருக்கா, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எனக்கு இது என்டையர் டேர்ம் டிவைடட் பை மல்டிப்ளை வித் வந்துடும். அதே மாதிரி இது ஃபுல்லா நான் இங்க 10 மல்டிப்ளை பண்றேன், 10 டைம்ஸ் 2a1 plus p minus 1d. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 2a1p plus 9pd is equals to 10 அப்படியே இருக்கட்டும், 2a1 அப்படியே இருக்கட்டும். இதை ஃபர்ஸ்ட் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டா I will get pd minus d னு வரும். Now we need to multiply everything on one side. From this we need to eliminate p value. சரிங்களா? நமக்கு ad தானே வேணும், p வேல்யூ நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ 10 உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், 20a1, அதே மாதிரி 10pd minus 10dன்னு கிடைக்கும். இந்த 9pd இந்த பக்கம் வந்தானே வரும், 1pd தான். ஸோ 20a1 2a1pன்னு இருக்கா, எஸ் 20a1, இந்த 2a1p அப்படியே வச்சுக்கோங்க, இது இந்த பக்கம் வந்துடும். ஸோ 20a1 plus 10pd minus 9pd is only 1pd தான், மைனஸ் 10dன்னு வருது. சரியா? ஏதாவது பண்ணுங்க, யூ டூ எனி கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவர் ஃபோக்கஸ் இஸ் டு எலிமினேட் p வேல்யூ. சரியா? ஸோ 2a1p 20a1 இது இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா, எஸ். ஸோ அதை கொண்டு போனால் என்ன ஆகும், 2a1p minus 20a1 is equals to, இதுல இருந்து நான் d வெளில எடுக்கிறேன், ஸோ ஐ வில் கெட் p minus 10ன்னு வரும். இங்கே நான் 2a1 வெளில எடுக்கிறேன், ஸோ ஐ வில் கெட் p minus 10ன்னு வரும். புரியுதா?
ரெண்டு பக்கமும் இப்போ p minus 10 p minus 10 அடிச்சு போட்டுருங்க. ஸோ ஐ எம் கெட்டிங் 2a1 is equals to d வருது. or else I can write a1 is equals to d by 2. ஸோ இது நமக்கு கிடைச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் ரிசல்ட். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க நமக்கு, they are asking என்ன கேட்குறாங்க, a11 by a10 கேட்குறாங்களா. ஸோ அதை வந்து நான் டைரெக்டாக போட்டுக்கிறேன். யா a11 அப்படின்னா என்ன அர்த்தம், a1 plus 10dன்னு அர்த்தம். a10 என்ன அர்த்தம், a1 plus 9dன்னு அர்த்தம். இப்போ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க, a1க்கு பதிலாக d by 2. ஸோ d by 2 plus 10d divided by d by 2 plus 9d. ஸோ என்ன ஆகும், d வெளில எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். d காமனாக வெளில எடுத்து கேன்சல் பண்ணுறேங்க, நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஆகும். மீதி எனக்கு இருக்கிறது 10 plus half by 9 plus halfன்னு இருக்கு. ஸோ we are getting 21 by 2 by 19 by 2. 2 and 2 அடிச்சா எனக்கு ஆன்சர் 21 by 19 வருது. ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க, இருக்கு, ஆப்ஷன் டி இருக்கு. அவ்வளவுதான், சம்பவம் முடிஞ்சது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா தப்பு இல்லாம போட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த சம்பவம் வந்து அசால்ட்டா முடிச்சிடலாம். சரியா, அடுத்த சம் போலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கம்மா, அகைன் உங்களுக்கு டினாமினேட்டர் வந்து எதுல இருக்கு, ப்ராடக்ட்ல இருக்கா. ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் டெலிஸ்கோப் மெத்தட். மைனஸ் பிளஸ் போகணும்ல, ஸோ அதான் யூஸ் பண்ண போறோம். ஸோ சம்மேஷன் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ வில் டேக் 3 அவுட். 3 வந்து நான் வெளில எடுத்துறேன். சரிங்களா, 3 வெளில எடுத்துறேன். சம்மேஷன் n is equals to 1 to 21. இப்போ இந்த டேர்ம்ஸ் நம்ம என்ன பண்ணணும், இந்த டேர்ம் நீங்க என்ன பண்ணுவீங்க, நியூமரேட்டர்ல டினாமினேட்டர்ல மாற்றி எழுதணும், சப்ட்ராக்ஷன் எழுதணும். ஞாபகம் இருக்கா, ப்ராடக்ட்ல இருந்ததுன்னா நம்ம வந்து சப்ட்ராக்ஷன் எழுதுவோம். நம்ம சில சம்ஸ் இது முன்ன பார்த்தோம். இப்போ இதுல நான் என்ன பண்ணலாம்னா, மைனஸ் பிளஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாருங்களேன். இப்போ மேல வந்து 1 தான் இருக்கு ஆக்சுவலா. ஸோ 4n plus 3 minus 4n minus 1 பண்றேன் நியூமரேட்டர்ல. அப்போ நியூமரேட்டர் எனக்கு என்னவா மாறும்னா 4n கேன்சல் ஆயிடும். பட் 3 minus of minus 1 will become plus 1ன்னு வரும். அப்போ யூ ஆர் கெட்டிங் 4 in the numerator. அப்போ நான் வேணும்னு என்ன பண்றேன், டினாமினேட்டர்ல ஒரு 4 போட்டுட்டு மேல 4 போட்டுக்கலாம். ஐ எம் மல்டிப்ளைங் அண்ட் டிவைடிங் பை 4. அப்போ மல்டிப்ளைங் பை டிவைடிங் பை 4 பொழுது அந்த 4 ஐ கேன் ரைட் இட் as 4n plus 3 minus 4n minus 1 divided by 4n minus 1 4n plus 3. ஸோ இதை பண்ணும்போது தான் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஆல்டர்னேட் சிம்பிள்ஸ் எல்லாம் தனித்தனியாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ வி ஆர் கோயிங் டு கெட் கேன்சல். ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் மட்டும் இருக்கும். ஸோ அது தனித்தனியாக பிரிக்கும் போது என்ன ஆகும், எனக்கு 1 by 4n minus 1 by 1 by 4n plus 3 மட்டும் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஷார்ட்கட் சொன்னேன், என்ன சொன்னேன், 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொன்னேன், 21 இங்கே சப்ஸ்டியூட் பண்ண சொன்னேன். சரிங்களா, ஸோ 3 by 4 ஆஃப் 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும், 1 by 4 1s are 4, 4 minus 1 3 கிடைக்கும். 21 இங்கே சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும், 4 into 21 84 plus 3 87ன்னு வரும். சரியா, ஸோ 3 into how many times 87, 29 times. ஸோ 29 நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஐ எம் கெட்டிங் 3 by 4 ஆஃப் 29 by 87 minus 1 by 87. 1 by 87. So I am getting 3 by 4 of 28 by 87 வருது. So cancel பண்ணலாமா, 4 and 28 cancel பண்ணா 7 times வரும். So 3 7s are 21. So answer is 21 by 87. இதை நான் 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ 7 by 29 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். முடிஞ்சது, புரிஞ்சுதுங்களாமா. இந்த சம், இந்த ஸ்டெப் நான் சொல்றேன், இந்த ஸ்டெப் வந்து டெலிஸ்கோப் ஸ்டெப்ல எல்லாம் பிளஸ் மைனஸ் வந்துகிட்டே இருக்கும். ஞாபகம் இருக்கா, நீங்க 1 சப்ஸ்டிட் பண்ணா ஒரு ஆன்சர் வரும், 2 சப்ஸ்டிட் பண்ணா ஆயிரம் எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. 1 by 2 வந்தா அடுத்து minus 1 by 3 plus 1 by 3 அடுத்து minus 1 by 4 plus 1 by 4ன்னு எல்லாமே இப்படி கேன்சல் ஆகிட்டே இருக்கும். கடைசி நம்பர் மட்டும் தான் உங்களுக்கு மிச்சமா இருக்கும். என்ன நம்பரோ அது சம்முக்கு தகுந்த மாதிரி. இந்த சம்ல 2 3 வராது, ஜஸ்ட் ஜென்ரல் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எந்த நம்பர் போட்டாலும் ஒன்று பிளஸ்ல வரும், ஒன்று மைனஸ்ல வரும், ஒன்று பிளஸ்ல வரும், ஒன்று எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்ம் மட்டும் நிற்கும். சரியா, அதான் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1 by 3ன்னு, லாஸ்ட் டேர்ம் வந்து minus 1 by 87. அதுக்கான ஷார்ட்கட் தான் நான் சிம்பிளா என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் நம்பரை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கன்னு சொன்னேன், லாஸ்ட் நம்பரை இங்கே நீங்க சப்ஸ்டிட் பண்ணுன்னு சொன்னேன். புரிஞ்சுதுங்களாமா? அடுத்த சம் போலாமா? Yeah, read the question again, check the question fully. It's look like an AP, but it's not an AP also. But we are going to use this again telescope method. Observe the denominators. We are going to have again telescope method. I'll explain only the first step. 1 by 20 minus a and 40 minus a. So
So this can be written as 40 minus a minus 20 minus a. Denominator will remain same. Now check the numerator, see what happens there. Minus a plus a will get cancelled. But 40 minus 20, I need 20 in the numerator. So 20 I can do multiply and divide. So 20 I can do multiply and divide. So entire terms can be written as a subtractions way. So how it will become? The first term will become what? 1 by 20 minus a minus 1 by 40 minus a. So denominators will change into subtraction way when I am doing the cancellations part. Again, next step 1 by 40 minus a minus 1 by 60 minus a. Yes, so continuously it is going to get plus minus, all the terms will get cancelled. Telescope method. Yes, so what will remain at the end? At the end, we are going to have minus 1 by 200 minus a method last, which is equal to, the question is 256 given in the question. Now you see all plus minus everything will get cancelled. So 1 by 20 of 1 by 20 minus a 1 by 200 minus a is equals to 1 by 256. So we need to simplify this. We'll be getting a quadratic equation. From there we need to solve and bring the a value. And a the maximum value they are asking in particular. Yeah. So 1 by 20, just to do the cross multiplications, 200 minus a, 200 minus a minus 20 plus a, and as usual product denominator 20 minus a and 200 minus a, which is equals to 1 over 256. Plus a minus a got cancelled. 220 is 180. 180 20 cancel panna, you will get only 9 now. Yes, so I am getting 9 by, multiply these two, 2 into 200, 4000 minus 220. What I am going to get there? 20a 200a is going to be like minus 220 a. Yes, and then plus a square is equals to 1 by 256. Now do the cross multiplications. What is 256 into 9? 54, 5, 45, 50, 5, 2304. So 2304 is equals to, write them in a proper quadratic equation format. I will be getting a square minus 220a plus 4000. So bring them to right hand side. I'm going to get cancelled a square minus 220a minus 1. Check what I'm going to get when I'm subtracting this. 4000 minus 2304. 6, 9, 6, 1, 1696. 1696 is equals to 0. Factorize pannunga. Do the factorization and check what I'm going to get. 1696 la I'm going to factorize 1696. Start in 2 table. 8, 4, 8, again 2 table. 4, 24, again 2 table. 2, 1, 2. இப்போ இங்க பாருங்க, இது 212, இது ஒரு 8. Okay, so when I'm factorizing 1696, adding 220 அப்படின்னா, the factors are 212 and 8. This is the way we need to do with the help of prime factorization. So I'm getting a minus 212 and a minus 8, ரெண்டுமே மைனஸ், சரியா, is equals to 0. அப்போ a உடைய value 8 or a உடைய value 212. Now the question they are asking maximum value only. So maximum value is 212. Option C is the correct answer. Check here. Option C is the correct answer for this question. I hope you understand this. Yes, check out this question now. Take your time, read the question, check what we need to do. Again an AP question now, it's easy. So AP is the sum. So read the question. Given sum of first 5 terms to sum of first 9 terms ratio is 5:17. Is it right? Check the second line, third line and fourth line. If the ratio of sum of first 5 terms, which means what, S5,
sum of first 9 terms, which means S9 is 5:17. S5 what we need to do? Just substitute the formula 5 by 2, 2a plus 4d divided by 9 by 2, 2a plus 8d is equals to 5 by 17. So cancel them, 2 cancel. 5 you can take it common. 5 into 2 I will take it common, so it's going to be a plus 2d divided by, again 2 if I take common now, 9 into 2, a plus 4d is equals to 5 by 17. So in the 2 got cancelled, the 5 got cancelled. So cross multiply this, 17 times a plus 2d is equals to 9 times a plus 4d. So 17 into a, 17 2s are 34 into d is equals to 9a plus 36d. Arrange them on one side. So 17a minus 9a is equals to 9a, it's 9a is equals to 36d minus 34d. So I'm getting 8a is equals to 2d. So 4a equal to d வருது. So d equal to 4a. D value is 4a. Now the given question is what? A15, they have given the clue. A15 is lies between 110 and 120. A15 is what? A15 is a plus 14d. Okay, a plus 14d. So 14d na how we can do it here? 36, 34d, 2d, 8a. So 4a equal to 2d. You can substitute here a plus 14, d value is 4a. Yes, so 56, 57. So 57a lie between 110 and 120, which means what? A value 2, which means a value 2, because you can see 57 into 2 putting another, you are going to have 514 no varo. So which lies between 114 which lies between 110 and 110. So a value 2. A value 2 means d value 8. Inga substitute பண்ணிக்கோங்க. Now they are asking find the sum of first 10 terms. Find the sum of first 10 terms we can find. So S10 is equals to what? 10 by 2, 2a plus 9d. So what will be the answer? 5 times 4 plus 72. So 5 times 76. So our answer is 380. Option B is the correct answer for this question. Take your answer, do the multiplications properly. 380 is the correct answer. Yeah. Check out this question now. It's completely different from what we have done so far. So numbers are neither in AP nor in GP. The given sequence series 1 plus 5 by 6 plus 12 by 6 square plus 22 by 6 cube. You just observe the numerators alone. We have 5, 12, 22, 35, 51, 17. Check, is there any pattern? When I'm subtracting this, is going to be 7. Is subtracting 10, and this is 13, and this is 16, and again this is going to be 19. Now it going for a second layer, right? Inga paranga, this is the difference 3, again 3, again 3, again 3. So I need to do the subtraction process 2 times. Yes, only then I can get the common number, common difference there. So I need to do the subtraction process 2 times. Understood what we are going to do now? So assume the given series as S. Assume the given series as S. Let S is equals to, you can write the same, 1 by 5 by 6, 12 by 6 square, 22 by 6 cube. Just write 3 or 4 numbers is enough. 6 power 4 dot dot dot. Now what I'm going to do is just divide the entire
common difference. What is the denominator here? Ratio. We need to multiply this with ratio only. S to be multiplied with the ratio. Now here the ratio is nothing but 1 by 6. So when I am multiplying S with 1 by 6, but write 1 by 6 to the next question. 1 into 1 by 6, write it here below the second term. Next 5 by 6 into 1 by 6 is what? 5 by 6 square. Next 12 by 6 square into 1 by 6 is 12 by 6 cube plus dot dot dot, and it's so on, it goes on dot dot dot. But make sure you are writing all the terms to the next term below. First term multiply and write to the next term below, again next term below, next term below. Only then when I'm subtracting, see what happens here. S minus 6 on the LHS is equals to 1 minus nothing, so 1. 5 by 6 minus 1 by 6 is going to be 4 by 6. Next 12 by 6 square, 5 by 6 square, it is 7 by 6 square. Now again this is going to be 10 by 6 square, and then it will be 13 by 6 power 4, 6 cube. Okay, fine. Plus dot dot dot. Now we need to do the continued process again in order to get the common term. In fact, here what happens? 6s minus s is 5s by 6 is equals to, here you will have. Now again multiply this with the 6. So 1 over 6 plus next term, write it here, 4 by 6 square. Next term, write it here, 7 by 6 cube, 10 by 6 power 4 plus dot dot dot. Now do the subtraction again. What you are going to have is 5x by 6. Here you are going to have 36 there. So what you are going to have there? 5 by 36 minus 1 by 6. So it's going to be 25 by 36. 30 minus 5 30 minus 5 by 36 into S is equals to 1 plus 3 by 6. Now you can observe 3 by 6 square, 3 by 6 cube plus dot dot dot. Now we got an GP. Is the GP then? So in here we got a 25 by 36 times S is equals to 1 plus, better you can take 3 common, or you keep 3 by 6 as A. What is the sum of infinity formula? S infinity is equals to A by 1 minus R. This is the formula for sum to infinity. So A value is 3 by 6 and R value is 1 by 6 only. 1 by 6 only, keep on multiplying. So 1 by 1 minus 6. So it is going to be 1 plus 3 by 6 by 5 by 6. 6 got cancelled. So 1 plus 3 by 5, which is 8 by 5. Now S is equals to 8 by 5. When transform this side, it is going to be 36 by 25. So 8 4s are 288. 288 by 125 is the answer. Is it there in the option? Check the question. 288 by 125. Yes, it is there in option C. So successive subtraction method, but we are doing two times till we are getting a common GP. We are reducing them. So first step we are doing one subtraction stage 1, and second step we are doing subtraction stage 2. I hope you understand this. Now check out this question. The greatest integer less than or equal to the sum of first 100 terms of the sequence. Greatest integer function again kekranga, and it is based on sum of first 100 terms of the sequence. So sum they are asking. So I can write S is equals to 1 by 3 plus 5 by 9 plus 19 by 27 plus 65 by 81. Okay, and you can observe the numerators. We don't have any common pattern with the numerator, but shall we say that the denominators are in the powers of 3? 3 square, 3 cube, 3 power 4 and so on. Yes, what I'm going to do here is 3 by 1. I'm going to take it as 1 minus 2 by 3. Shall I write like this? 1 minus 2 by 3 is what? 1 by 3. So I'm writing it like this. Okay. And the second one, in similar way, the second one I'm going to write it as 1 minus 4 by 9.
1 minus 4 by 9. The second term I am writing it as 1 minus 4 by 9. And the next term I am going to write it as 8 by 27 and so on. I hope now you got the idea, because when I am subtracting all, when I am taking away all the ones, so it has totally 100 terms. Okay. So I'm going to take 1 plus 1 plus 1 plus dot 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 up to 100. That is all the first term I have splitted separately, and then take the minus also common. Remaining you are going to have 2 by 3. Okay, 2 by 3 plus 4 by 9 is nothing but 2 by 3 the whole square, and 8 by 27 is nothing but 2 by 3 the whole cube plus dot dot dot. Now doesn't this look like a GP? Yes, now it is look like a GP now. So I'm going to write it like 100 minus. Why 100? I'm writing 1 plus 1 plus 1 plus 1 plus up to you have 100 terms. So I'm writing 100. So 100 minus 2 times 2 I'm using it here. Okay, because 2 is common there. Okay, so 2 by 3. What is the formula for GP sum? Sn is equals to A of 1 minus r power n by 1 minus r. So 2 of, okay, so 2 or if nothing but 2 by 3 is there, right? So I can write your denominator as 2 by 3 of 1 minus what you have here, r power n. So r power n is 2 by 3 power n. N is nothing but what? 100 divided by 1 minus r. So 1 minus 2 by 3 is what? 1 by 3. Now 3 will get cancelled. So what I got here is 100 minus 2 of 1 minus 2 by 3 of 100. Now 2 multiply inside. So I got 100 minus 2, minus of minus will become plus 2 times 2 by 3 of 100. Now you just observe this term, that is this term is going to be decimal part, right? This term is definitely going to be decimal part. So remaining you have 100 minus 2 is 98. So 98 plus some decimal part you are going to have. The question they are asking here is find the greatest integer. So greatest integer is nothing but what? I can put this box, right? Greatest integer function. So greatest integer of 98 plus something is going to be 98 only is the answer. I hope you understand this. Yeah, so that's it with this video. Okay, so we have completed 15 questions. So thank you so much. Bye bye.